சொர்க்க வாசல் திறந்திருக்கீங்க. அதே மாரி சிவராத்திரிக்கும் ஒரு வாசல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆமாமா. இது குய்ய வாசல், அது குதம், குயம். குதம், குயம். இது ஓகே. குதம், இது குயம். ஓகே. இப்ப குயம் வாசல் நம்ம திறந்திருக்கோம். ஆமா. ஆ அ குதம் வந்து மகா சிவராத்திரிக்கு அன்னைக்கு திறப்போம். திறப்பீங்க. அது ஆமா. இது வந்து யாருமே பண்ணதில்ல. இது வந்து இந்த கோயில்ல மட்டும் தான் இந்த வாசல் இருக்குது. நீங்க எல்லாருமே வந்து எவ்வளவு நாள் திறந்து வச்சிருப்பீங்க? மகாசக்தி. அது வந்து 3 நாள் தான்மா. 3 நாள். 3 3 நாள் தான் நாள் தான் இருக்குது. திறந்திருப்பாங்க. 3 நாள் தான் இருக்கு. நீங்க தயவு செய்து சீக்கிரமா வந்து அந்த வாசல் வழியா போய் மகாசக்திய நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா, உங்க கண்ணுக்கு அவர் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா அவர் தெரிவாரு. அது வந்து நிதர்சனமான உண்மை. நான் வந்து என் கண்ணுக்கு வந்து ஹரியும் சிவனா தெரிஞ்சாரு. சக்தியோட உட்கார்ந்திருந்தாங்க. நீங்க உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அங்க நினைச்சீங்கன்னா, அது அப்படியே நடக்குது. இல்லைங்களா சாமி? அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா? இந்த குதம், குயம் வாசல் உங்களுக்குள்ள இருக்குது. குயம் வாசல பத்தி இப்ப பாடினவங்க அது முழு விளக்கத்த குடுத்தாங்க. இந்த குயம் வாசல் எங்க இருக்கு? உனக்குள்ள குதம், குயம் வாசல் இருக்கு. எல்லா ஆலயம் தான். இது ஆலயம் அல்ல. ஷம்பாலா யந்திரம். உன்னை இயக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அவ்வளவுதான். உனக்குள்ள இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீ ஏறி உட்கார்ந்தனா நீ போலாம். எங்க? ஷம்பாலா லோகத்துக்குள்ள போலாம். இதோட சூட்சமம் தான் இது. மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்தீங்கன்னா அந்த குதம் வாசல் திறந்திருக்கும். அப்ப நீங்க எந்த வாசல தேடணும்? ஏதோ ஒரு விஷயத்த நான் முழுமையா சொல்ல முடியாது. மறைப்பொருளா சொல்றேன். அத நீ கண்டுபிடிச்சுக்க. எனக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. என்னோட குரு எனக்கு இவ்வளவுதான் சொல்லணும். இதுக்கு மேல சொல்லக்கூடாது. அப்படின்ட்டு ஒரு விதி. அத நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்கு வச்சிட்டு இருக்கேன். நீங்க கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அன்பே. இன்னொரு நல்ல விஷயம்னா, இங்க உத்ராட்ச மரம் இருக்கு. சுவாமிஜி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, 9 முகமான உத்ராட்ச மரத்த தான் வச்சாங்க. ஆனா, அதுவும் இங்க வந்து 3ஆ தான் காய்க்குது. 3 முகம் உள்ள உத்ராட்சம் தான் வருது. ஆமாமா. ஸோ எப்படி முக்கணிகள் இங்க இருக்குதோ, அதே மாரி உத்ராட்சமும் அதே மாரி முக்கணிகள் மாரியே உத்ராட்சமும் 3 முகத்தோட உத்ராட்சம் தான் இங்க இருக்குது. அது நீங்க எல்லாருமே வந்து இங்க பார்க்கலாம். இன்னொன்னு சாமி, இங்க வந்த உடனே பார்த்தா, எல்லாருக்குமே வந்து எல்லா கோயில்லயும் நம்ம முகத்த தானே பார்ப்போம். ஆனா, இங்க மகாமுனிய வந்து நம்ம பின்புறமா பார்க்குறோம். அதற்கான விளக்கம். மகாசக்தி. இறைவனை வந்து பின்னாடி தான் நான் பார்க்க முடியும். அது எல்லாருமே உணர்றதுக்கு ஒரே அத்வைதம் சொல்லுது. அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. எப்பொழுது இறைவனுடைய ரூபம் பின் ரூபமாக பூமியில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறதோ அப்பொழுது இனம், மொழி, மதம் கடந்து ஒன்று சேர்வார்கள். இங்க கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து எல்லாமே, புத்திஸ்ட் எல்லாமே வருவாங்க. ஏன்னா அவருக்கு உருவம் என்ன இருக்கு? எதுவுமே இல்ல. அருவுருவமா இருக்காரு. ஏகன் அநேகனா இருக்காரு. திருமந்திரத்துல சொல்லப்படுது ஏகன் அநேகனா இருக்காரு. நீங்க தான் உருவத்தை கொடுக்குறீங்க. ஆனா இறைவனுடைய ரூபம் ஒண்ணுதான். இறைவன் ஒன்றுதான். நீங்க எப்படி எப்படி நினைக்கிறீங்களோ அந்த உருவெல்லாம் அப்படி எப்படி மாறும்.